கணேசர், இப்போ நீங்க தொடர்ந்து ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. ஏற்கனவே இந்த சாட்சிகளுக்கு அவங்களே ஒரு உத்தரவு சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான வழக்குகள்ல இது மாதிரியான தாமதப்படுத்துறதுனால அடுத்தடுத்த சாட்சிகள் வருவதற்கு ஒரு அச்சம் உருவாகும். ஒரு உதாரணம் சொல்றேன். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்துல பிராக்டிஸ் பண்ற ரஞ்சித் குமார் அப்படின்ற வழக்கறிஞரை வாசல்ல வச்சு கொள்றாங்க. கூலிப்படையும் சில வழக்கறிஞர்களும் கூட்டு சேர்ந்து வாசல்ல வச்சு கொள்றாங்க. அந்த வழக்குல சரியா விட்னஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்காதனால ரெகுலரா மிரட்டினதுக்கான 2 வழக்கு நடக்குது. அப்ப இந்த நிலைமையில இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வழக்குல தான் சாட்சிக்கு எப்படிப்பட்ட ப்ரொடக்ஷன் கொடுக்கணும்ன்றத விரிவா நம்ம மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அந்த வழிகாட்டுதல பின்பற்றி இருக்கணும். இப்ப லார்ட்ஷிப் கொடுத்திருக்கிற உத்தரவாவது பின்பற்றி இருக்கணும். சரி, நாங்க பெட்டிஷன் கொடுத்தப்பயாவது பின்பற்றி இருக்கணும். இன்னும் பண்ணல, இனிமேலாவது பண்ணுவாங்கன்னு நாங்க உறுதியா நம்புறோம். அந்த டிஜிபி ஆபீஸ்ல நேத்து கம்ப்ளைண்ட் மெயில் மூலமா பண்ணிருக்கீங்க. ஏதாவது உங்களை கான்டாக்டாவது பண்ணிருக்காங்களா? இல்ல, இன்ன வரைக்கும் சாட்சிக்கு விட்னஸ் ப்ரொடக்ஷன் கூட சம்பந்தமா எதுவுமே பேசல. இப்பதான் இந்த பேட்டிக்கு பின்னாடி தான் என்ன வேணும்னு கேட்டுட்டு போயிருக்காங்க. நாங்க தெளிவா பெட்டிஷன்லயே சொல்லியிருக்கிறோம். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அல்லது சிவகங்கை மாவட்டத்தை சாராத ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு இந்த பகுதி முழுக்க வழங்கணும். ஏன்னா பகுதி முழுக்க எல்லாருமே யாரு விட்னஸ் இன்னும் யாருக்குமே தெரியும். இன்னும் யாரெல்லாம் விட்னஸ்ன்றது புதிய விட்னஸ் கூட வரலாம். யாருன்றது நம்மளுக்கு தெரியாது. அது நீதிபதி அவர்கள் தான் முடிவு செய்வாங்க. ஊடகங்கள்ல அந்த சம்பவங்கள் நடைபெற்ற பொழுது ஊடகங்கள்ல அனைவரும் நிறைய மக்கள் அவங்களா பேசினாங்க, சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. பட் அவங்கள சாட்சியங்களை விசாரிக்கும் போது அவங்களுக்கும் அந்த பாதுகாப்பு கொடுக்கப்படுமாங்க? ஊடக வாயில நான் ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிறேன். யாரெல்லாம் உண்மையான சாட்சிகளோ, யாரெல்லாம் உண்மையா நீங்க சாட்சி சொல்ல விரும்புறீங்களோ, நடந்ததை நடந்தபடியே சாட்சி சொல்ல விரும்புறவங்களுக்கு இது ஒரு அழைப்பு. நீங்க நேரடியா அரசு பங்களாவுக்கு வரலாம், நீதிபதி அவர்களை சந்திக்கலாம். எது சம்பந்தமா நீங்க சாட்சி சொல்ல விரும்புறீங்களோ அதை சொல்லலாம். நீங்க மீடியாவில் வந்ததையோ பார்க்காததையோ கேட்காததையோ நீங்க எதையும் சாட்சி சொல்லக்கூடாது. இப்போ இந்த ராஜான்ற காவலர் தொடர்ந்து அவர் குற்ற பின்னணியில் உள்ளவங்களோட தொடர்புல இருக்கிறாரு. ராஜா 28ஆம் தேதி அந்த விசாரணை நடத்தினப்பவே சக்தீஸ்வரனுக்கு தொடர்ந்து மிரட்டல் வந்ததாக சொல்லப்படுது. இந்த மாதிரி பின்னணி உள்ளவங்க தான் அந்த 5 தனிப்படை காவலர்களும் இருக்கு. அடுத்தடுத்து தொடர்ந்து வருமா, இல்ல அரசியல் ரீதியான எதுவும் அந்த மாதிரியான மிரட்டல்கள் வருமா? இல்ல, அப்படி வரக்கூடாது. எந்த அரசியல் கட்சியினரும் பாதிக்கப்பட்டவங்க சார்பா ஆறுதல் சொல்றதுக்கு அவங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் இப்படி உரிமை இருக்குது. ஆனா மிரட்டுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. மிரட்டுறது சம்பந்தமாவோ சாட்சிகளை கலைக்கிற சம்பந்தமாவோ யாரும் அக்சஸ் பண்ணக்கூடாதுன்றதான் எங்களோட கோரிக்கை. அதுக்காக தான் அந்த பாதுகாப்பு நாங்க கேட்கிறோம். வேற மத்தபடி நீதிமன்றத்துல குறிப்பிட்ட அந்த கட்சிகளை மென்ஷன் பண்ணி இது மாதிரி அந்த சம்பவம் நடைபெற்ற போது அவங்களோட கார்ல ஏற்றிட்டு போனதா சொல்றாங்க. பட் அந்த மாதிரியான நேரங்கள்ல அந்த மிரட்டல் இருந்தது. அத்தனை கேள்விக்கும் இந்த கால் டீடைல் ரெக்கார்ட் பதில் சொல்லும். நிச்சயமாகவே இந்த அஜித்குமாருடைய கொலை வழக்கை பொறுத்த மட்டிலும் நியாயம் விசாரணைக்கு மூலமாக கிடைக்கப்பட வேண்டும். சட்டப்படியான அந்த குற்றவாளிகள் மீது அந்த தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதுதான் வழக்கறிஞர் கணேசருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் முக்கிய பிரதான சாட்சியாக இருக்கக்கூடியது அந்த சக்தீஸ்வரன் தான். அவர் தான் அந்த செல்போனில் அந்த தனிப்படை காவலர்கள் அஜித்குமாரை தாக்கிய போது வீடியோவை பதிவு செய்து அதனை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். எனவே அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என டிஜிபி அலுவலகத்திற்கு ஏற்கனவே மெயில் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்ட நிலையும் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிடப்பட்ட நிலையிலும் தற்போது வரைக்கும் பாதுகாப்பு வழங்கப்படாத சூழலில் சக்தீஸ்வரனை போன்று அஜித்குமாரோடு இந்த விசாரணைக்காக சென்ற மற்ற சாட்சிகளுக்கும் கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகக்கூடிய நிலைமை தான் ஏற்படும்.